அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து சிக்கன் கட்லட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 1/2 கேஜி போன்லெஸ் சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து சிக்கன் வந்து வெந்திருக்கணும். இப்போ இதை ஆறுனதும் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து தண்ணி ஊற்றாமல் இதை வந்து அரைச்சிக்க போகிறேன். சிக்கனை வந்து குறவரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் 2 உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன். அதையும் சிக்கனோட சேர்த்துக்கிடுவோம். அரைச்சி வச்ச சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிடுவோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு, 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி இலையை கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நமக்கு தேவையான சைஸ் உருண்டைகளாக உருட்டிக்கணும். 2 முட்டையை வந்து நான் வந்து அடித்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம இதை முக்கி எடுத்துக்கிடுவோம். ப்ரெட்டை வந்து மிக்சியில் வந்து திரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம உருண்டைகளை இதில் லைட்டாக நம்ம விரட்டி எடுத்துக்கிடுவோம். ஒரு பேனில் வந்து ஆயிலை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம உருண்டைகளை இதில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்து வந்துட்டு இப்போ இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடு நல்லா வெந்துட்டு இப்போ இதை எடுத்துக்கலாம். சுவையான சிக்கன் கட்லட் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது போல் சுவையான சமையல் வீடியோஸ் பார்க்கணும்னா பெங்களூரு டெலிவரிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.